தன்னுடைய நண்பனும் இயக்குனர் எம்ஐஎம்மான பாரதி ராஜாவின் மறைவுக்கு தன்னுடைய இறுதியை செலுத்தினார். தற்போது முதலமைச்சர் விஜய் காலையில் முதல் ஆளாக சென்று அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகள் நமக்கு நேரில் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியை தான் தற்போது முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று பாரதி ராஜாவின் உடலுக்கு மலர் வைத்து அஞ்சலி செலுத்தி அப்போது அங்கிருந்த ராதிகா ஆகியோரை சந்தித்து தன்னுடைய ஆறுதலை தெரிவித்த காட்சிகள். கங்கை அமரன் ஆகியோரும் உடன் இருக்கின்றனர். முதலமைச்சர் விஜய் தன்னுடைய இறுதி அஞ்சலி செலுத்தி அதன் பின் வந்த பிறகுதான் முழு அரசு மரியாதையுடன் அவரதுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்ற வகையிலே அந்த அறிவிப்பு வெளியிட்டார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் தன்னுடைய திரைத்துறையினுடைய மிக முக்கிய படைப்பாளிகள் ஒருவரான பாரதி ராஜாவிற்கு, இயக்குனர் எம்ஐஎம் பாரதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற காட்சிகள் தற்போது வந்திருக்கின்றன. ஏற்கனவே நாம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் என்பதை விட மிக சிறந்த நடிகர் என்பதற்கு உதாரணம் திருச்சிற்றம்பலம் என்ற ஒரு படம் வந்தது. நடிகர் தனுஷ் ஹீரோவாக நடித்த படம். அதில் நடிகர் தனுஷை விட பாரதி ராஜாவின் கதாபாத்திரம் அதிகம் பேசப்பட்டது என்று கூறலாம். அந்த அளவுக்கு ஒரு தாத்தாவாக மிக அற்புதமாக நடித்திருப்பார். அதே போன்று கென்னடி கிளப் என்ற ஒரு படத்திலே அந்த கபடி வீராங்கனைகளுக்கு உற்சாகமூட்டும் ஒரு கோச்சாக இருந்த காட்சிகள், மாநாடு படத்திலே அவருடைய நடிப்பு, அதே போன்று பொம்மலாட்டத்திலும் நடித்திருப்பார், அன்னக்கொடியிலும் நடித்திருப்பார். இதெல்லாம் மிக அற்புதமான கடல் பூக்கள் என்ற ஒரு படம், அதிலும் நடித்திருப்பார். என் உயிர் தோழனில் நடித்திருப்பார். கல்லுக்கோரிடத்திலே மிக அருமையான ஒரு நடிப்பினை கொடுத்த பாரதி ராஜா, உண்மையிலேயே பாரதி ராஜாவுடைய மறைவுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய மகனுடைய மறைவு. கடந்த ஆண்டு மே மாதம், கிட்டத்தட்ட மே மாதத்திலே 2025 கடந்த ஆண்டிலே அவருடைய மகன் மனோஜ் மறைந்தார். அந்த மறைவே அவரை மிகப்பெரிய ஒரு நோயாளியாக மாற்றியது. புத்திர சோகம் மிகப்பெரிய சோகம் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் பாரதி ராஜா தற்போது காலமாகிவிட்டார், நம்மிடையே இல்லை. அதாவது அன்பு உடன்பிறப்புகளே என்று கலைஞர் கருணாநிதி பேசும்போது கைத்தட்டல் விண்ணை பிளக்கும். அதே போன்று ரத்தத்தின் ரத்தங்களே என்று எம்ஜிஆர் பேசும்போது கைத்தட்டல் விண்ணையே தாண்டி செல்லும். அதே போன்று என் இனிய தமிழ் மக்களே என்ற சொல்லாடலுக்கு உரித்தானவர் பாரதி ராஜா. எங்கு பேசினாலும் என் இனிய தமிழ் மக்களே என்று தொடங்கும் அவரது உரை, அந்த கரகரத்த குரலிலே அவர் என் இனிய தமிழ் மக்களே என்று கூறி காந்தமாய் அனைவரையும் சுண்டி இழுப்பார். அந்த என் இனிய தமிழ் மக்களே இனி வரலாறாகிவிட்டது. அன்பு உடன்பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே என்பது போல என் இனிய தமிழ் மக்களையும் இனி பாரதி ராஜாவினுடைய ஒரு அடையாளமாக வரலாற்றிலே பதிவாகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். ஒரு அள்ளி நகரம் என்ற சாதாரண இடத்தில் பிறந்து சின்னசாமி என்ற பெயருடன் பிறந்த பாரதி ராஜா கோலிவுட்டிலே பாரதி ராஜாவாகி ஹாலிவுட் இயக்குநர்களும் அசந்து போகும் அளவுக்கு தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக, தன் திரைமொழி மூலமாக சர்வ தேசங்களையும் சுண்டி இழுத்தவர், கவர்ந்து இழுத்தவர் பாரதி ராஜா என்றால் அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனை என்றுதான் கூற வேண்டும். தமிழ் திரையுலகம் பெற்றெடுத்த மிக சிறந்த படைப்பாளிகளில் டாப் 3 என்பார்களே, அந்த டாப் 3யில் பாரதி ராஜாவுக்கு நிச்சயம் ஒரு இடம் உண்டு. இயக்குனர் இமயமாக பாரதி ராஜாவும், இயக்குனர் சிகரமாக கே பாலச்சந்தரும், இருவரும் தமிழ் திரையுலகை இரட்டை நாயகர்களாக கமல் ரஜினி எப்படி ஜொலித்தார்களோ அது போன்று இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தனர் இவர்கள் இருவரும் என்றுதான் கூற வேண்டும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் முத்திரைகள் தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, இந்தி என அனைத்து இடங்களிலேயுமே முத்திரை பதித்திருக்கிறது. அந்த அளவுக்கு திரைமொழியுடன் காதல் கொண்டவர், காதலுக்கே ஒரு காதலாக இருந்தவர், காதலை காதலித்து தாஜ்மஹால் படைத்தவர் என்றுதான் கூற வேண்டும். திரையுலகின் தாஜ்மஹாலாக, காதலின் சின்னமாக பாரதி ராஜாவின் ஒவ்வொரு படைப்புகளும் இருக்கும். அதில் யாருக்குமே என்ற மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனையாளராக பாரதி ராஜா தன்னுடைய சாதனைகளை படைத்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும்.